வணக்கம் நண்பர்களே, நம்ம சேலஞ்சில இன்னைக்கு 71வது நாள். எவ்வளவு கஷ்டப்பட்டு வயிறை ஈத்து புடிச்சிட்டு இருக்கேன் பாத்தீங்களா? அதுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ஓகே, டைமிங் பத்த மாட்டுது. ஷெட்யூல மாத்த போறேன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தேன். அதை இன்னைக்கு நாளைக்கு பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. சரி, அது என்னன்னா வீடியோ எடிட்டிங், மீல் ப்ரெப், ஒர்க், ஜிம், கார்டியோ, ஸ்லீப். இதுதான் ரைட். இன்னைக்கு கதைக்கு வருவோம். காலை உணவு, மதிய உணவுலாம் பக்காவா ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு குழியில போட்டாச்சு. இந்த மீல் ப்ரெப் அப்படின்றதுமே கொஞ்சம் டைம் எடுத்து பண்ற வேலை தான். அதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளா மாத்தி டைம் சேவ் பண்ணதான் ஏர் ஃப்ரையர் ஒன்று இறக்கலான்னு இருக்கேன். பாப்போம். காலை உணவுக்கு பாத்தீங்கன்னா 5 முட்டை, அதுல 2 எக் ஒயிட் மட்டும். அதை கத்தம் பண்ணி விட்டு ஈரப்பதம் சூரிய கவசம் அப்பின்னு வேலைக்கு கிளம்பிட்டேன். பழக்கம் போல 7 ஹவர் ஓட்டிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்ததும் உடம்பு பயங்கரமா வலிக்குன்றனால லைட்டா ரெஸ்ட் எடுப்பேன். அதுவும் இப்பெல்லாம் எடுக்கிறதே இல்ல. டைம் நம்மளுக்கு கொஞ்சம் சுகுரா தான் கிடைக்குது. ப்ரீ ஒர்க் அவுட் கிரேட் எடுத்துட்டு நம்ம தருண் நண்பர் வந்தான். அவன் வண்டியிலே 3 பேரும் கிளம்பிட்டோம். ஜிம்ல என்டர் ஆனதும் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ட்ரெட்மில்ல வாக் பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்ல இறங்கியாச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு பேக் அண்ட் பைசெப்ஸ் ஒர்க் அவுட் நண்பர்களே. வீடியோல பாக்குறதோட நிறைய ஒர்க் அவுட் போட்டேன். எல்லாத்தையுமே வீடியோ எடுக்க முடியல. நாளைல இருந்து எல்லாத்தையும் 1 செகண்ட் ஆச்சு அட்லீஸ்ட் கவர் பண்ண ட்ரை பண்றேன். பேக்குக்கு மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 5ல இருந்து 6 கிளாஸ் போட்டிருப்போம். அது முடிச்சதும் பைசெப்ஸ்க்கு ஒரு 2-3 கிளாஸ், பிறகு ஆப்ஸுக்கு 2 கிளாஸ். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடியறதுக்கு ஃபுல்லா எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன். கூடவே சரியான பசி வேற இருந்த பசி. நம்ம ப்ரோ கடையில வந்து ஒரு சிக்கன் சாலட் சாப்பிட்டாச்சு. கூடவே வயிற்று இன்னும் ஃபுல் ஆகிறதுக்கு ஒரு 2-3 வாட்டர்மெலன் டப்பா போச்சு. இதெல்லாம் சாப்பிட்டு வீட்டுல சாப்பிடணும் தப்பாயிடும் இல்லையா? சம்பிரதாயத்துக்கோசம் 2 முட்டையோட கொஞ்சம் ரசம் சாதம். நீ டே ஓவர். வீடியோ பாக்குற யாராச்சும் ஃபாலோ பண்ணாம மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். ஆரோக்கியமா இருங்க.